வணக்கம். இன்னைக்கு கனடா உழவர் சந்தை பார்க்கலாமா? வாங்க. நாம பார்க்க போறது கனடா பிராம்ப்டன் டவுன்டவுன்ல இருக்கிற பிராம்ப்டன் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் தான் பார்க்க போறோம். இது எவ்ரி சாட்டர்டே காலையில 8 மணில ஆரம்பிச்சு மதியானம் 1 மணி வரைக்கும் இருக்கும். இங்க பாருங்க நம்ம ஊர் பாசி மணி விக்கிறாங்க பாருங்க. கலர்ஃபுல்லா இருக்கா? இங்க ஸ்டால்ஸ் வந்து ஸ்ட்ரீட்ல தான் போட்டிருப்பாங்க. அந்த டயத்துல வந்து எந்த காரு, பஸ்ஸு எதுவுமே வராது. எவ்ரி இயர் ஸ்டால் இருக்கும். இந்த வருஷம் வந்து ஜூன் 14லேருந்து அக்டோபர் 11, 2025 வரைக்கும் இருக்கு. பட் ஒன்லி சாட்டர்டேஸ் மட்டும்தான். நெறைய பேர் ஸ்டால் போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா ஸ்டாலுமே பார்க்க நல்லா இருந்துச்சு. இங்க யார் மோஸ்ட்லி ஸ்டால் போடுவாங்கன்னா, லோக்கல் ஃபார்மர்ஸு, பேக்கர்ஸு, அப்புறம் இந்த கிராஃப்டர்ஸு அவங்கலாம் தான் வந்து நெறைய போட்டிருப்பாங்க. இந்த காஃபி பீன் ஷாப்லேருந்து வர வாசம் பயங்கரமா இருந்துச்சுங்க. சரி வாசம். இந்த காஃபியோட அரோமாக்கு நெறைய பேர் அடிமையா இருப்பாங்க. அதுல நானும் ஒண்ணு. குழந்தைங்களுக்கான ஐட்டம்ஸ் இல்லாம இருக்குமா? அவங்கள கவர்ற மாரியும் நெறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. மெயினான அந்த டாய்ஸு, அப்புறம் ட்ராவல் மக்ஸ், கீ செயின்ஸு, அப்புறம் இந்த குட்டியான கிராஃப்ட் ஐட்டம்ஸு, எஸ்பெஷலி பேக்கெட் நோட் புக்ஸு அது நெறைய பேருக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பென்னு, பென்சிலு அந்த மாரி ஐட்டம்ஸும் நெறைய பேர் வச்சு வித்துட்ருந்தாங்க. நான் இமிடேஷன் ஜுவல்லரி ஷாப்ஸ் அதாவது அந்த ஸ்டால்ஸும் நான் பார்த்தேன். ஆனா அது ரொம்ப இல்ல. ஒரு 4, 5 கடை தான் நான் பார்த்துருப்பேன். ஆனா நம்ப ஊர்ல உள்ள ஒரு ஃபேஷன் ஜுவல்லுக்கும், இங்க உள்ள ஃபேஷன் ஜுவல்லுக்கும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. நெறையான்னு சொல்ல முடியாது. ஆனா டிஃப்ரென்ஸ் இருக்கு. இங்க ஃபுட் ஸ்டாலும் போட்டிருந்தாங்க. ஆனா, நம்ப ஊர் ஐட்டம்ஸ் எனக்கு இங்க ஒண்ணும் கிடைக்கல. ஏன்னா, இதுக்கு முன்னாடி எங்களோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி போயிருந்தாங்க. அவங்க வடை, பஜ்ஜி, போண்டா அந்த ஸ்டாலும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஆர்வத்துல, அந்த ஒரு ஆசையில நாங்களும் கிளம்பி போய் பார்த்தோம். ஆனா, எங்க நேரமோ என்னமோ தெரியல, ஒரு ஸ்டால் கூட போடல. என்னதான் இருந்தாலும், வீட்லயே செஞ்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து, அது ஹோட்டல்ல சாப்பிடுறது நம்மளுக்கு எவ்வளோ ரொம்ப பிடிக்கும். மிஸ் பண்ணிட்டோம் அன்னைக்கு. ஆனா ஒண்ணு, என்னதான் நம்ம ரெஸ்டாரண்ட்ல வாங்கி சாப்பிட்டாலும், இந்த மாரி பிளேஸ்லலாம் வாங்கி சாப்பிட்டாலும், அது என்னமோ தெரியல, நம்ப ஊரு டேஸ்ட்டு இங்க மிஸ் ஆகுது. ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல வந்து ஸ்டால் போடணும் அப்படின்னா, இவங்க வந்து நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வெண்டர் அப்ளிகேஷன் எங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னா வந்து, அது சிட்டி ஆஃப் பிராம்ப்டன். நான் சொன்னேன்ல, ஸ்டால்ஸ்லாம் வந்து ரோட்ல தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இந்த ஸ்டால்ஸோட அந்த 2 எண்ட்லயும் வந்து இந்த சிக்னல்ஸ்லாம் இருக்கும்ல, அங்க கண்டிப்பா வந்து போலீஸ் நிப்பாங்க. ஸோ, எந்த ஒரு சின்ன வெஹிக்கிள்ஸ் கூட உள்ளார தப்பி தவறி கூட உள்ளார நுழைஞ்சிட முடியாது. நாங்க போன அன்னைக்கு நல்லாவே சன்னி டே. லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து நல்லாவே ஹாட்டா தான் இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீமோ, இல்ல வந்து ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸோ வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. எங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் பெருசா நான் வந்து பார்க்கல. பட் ஆனா அங்க இளநீ கடை இருந்துச்சுங்க. அத நம்ம மிஸ் பண்ண முடியுமா? இங்க இளநீ கிடைக்குமா? எப்பயாச்சும் தானே கிடைக்கும். நான் எப்பயாச்சும் தான் பார்ப்பேன். ஸோ அதனால நல்லா வந்து ஒரு இளநீய வாங்கி குடிச்சோம். நாங்க ஃபார்மர்ஸ் மார்க்கெட்ல உள்ளார நுழைஞ்சதும் மத்த ஸ்டால்ஸ் எல்லாம் பார்த்தோம். பட் இந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இந்த மாரி ஸ்டால்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் தூரம் உள்ளார போனதுக்கு அப்புறம் தான் எங்களால பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த காய்கறி எல்லாம் பாருங்களேன், எந்த குறையும் சொல்ல முடியாது. பார்த்த உடனே காய்கறி எல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. நம்ம ஸ்டோர்ஸ் கடையில பார்க்கறத விட இங்க பார்க்கும்போது எனக்கு நல்லாவே ஃப்ரெஷ்ஷா தோணுச்சு. எல்லா காய்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அப்புறம் பிராம்ப்டன் வந்து பீல் ரீஜன் அண்டர்ல வரும். அதனால வந்து இந்த ஃபுட் ரிலேட்டட் வெண்டர்ஸ்லாம் எங்க வந்து பெர்மிஷன் வாங்கணும், அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா வந்து பீல் பப்ளிக் ஹெல்த் அவங்கள்ட்டேருந்து தான் வாங்கணும். அவங்க கொடுத்த ஃபுட் சேஃப்டி கைடன்ஸ்க்கு படி தான் இவங்க வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும், செல் பண்ணணும் எல்லாமே. இங்க உள்ள வெண்டர்ஸ் வந்து மஸ்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ அப்படிங்கிறத வந்து சில கைடன்ஸ் வந்து குடுப்பாங்க. அதுல மெயினா என்னென்ன அப்படின்னா வந்து, அவங்க ஃபுட் ப்ரிப்பரேஷன் பண்ற முறை, அத ஸ்டோரேஜ் பண்ற முறை, அதுக்கப்புறம் நம்மளுக்கு சர்வ் பண்றது, அந்த டிஸ்ப்ளே பண்றது, டிரான்ஸ்போர்ட் மொதற்கொண்டு அவங்க ஸ்ட்ரிக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணணும். இங்க பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நெறையா இருந்தது. அதில மோஸ்ட்லி சொல்லணும் அப்டின்னா வந்து மஃபின்ஸு. மஃபின்ஸ் வந்து எக்கச்சக்கமா வச்சிருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டால்ஸ்லயும். குக்கீஸ் வந்து வெரைட்டீஸா வச்சிருந்தாங்க. அது மாரி டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ் ஆஃப் டோனட்ஸ் கூட நெறையா இருந்தது. பன் ஐட்டம்ஸு அந்த மாரியெல்லாம் இருந்தது. கேக் ஷாப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, அது செப்பரேட்டா வச்சிருந்தாங்க. இதோட சேர்ந்து அதையும் மிங்கிள் பண்ணி வைக்கல. அந்த ஷாப் வந்து நான் தனியா தான் பார்த்தேன். கேக்குக்குன்னு உள்ளத வந்து நான் தனியா தான் பார்த்தேன். இங்க பாருங்க. ஸ்வீட் கார்ன்ஸு, அதுக்கப்புறம் பெர்ரீஸு இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. கிவி கூட வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து இங்க எல்லா ப்ராடக்ட்டும் சோல்ட் அவுட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால தான் இவ்ளோ கம்மியா இருக்கு. ஏன்னா மத்த கடையிலலாம் வந்து கொஞ்சம் நல்லாவே தான் வச்சிருந்தாங்க. பாதி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் இருந்தது பார்க்கறதுக்கு. ஆக்சுவலி இந்த பிராம்ப்டன் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து 1986ல ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 39 இயர்ஸ் ஆயிடுச்சு. சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாப்கார்ன்ஸ்னாலே எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரைட் தானே! நீங்களே சொல்லுங்க. நம்ம மூவி தியேட்டருக்குலாம் போனோம்னா, பாப்கார்ன் சாப்பிடாம வருவோமா? அதே மாரி தான் இங்கேயும். நான் பார்த்த முக்காவாசி குட்டி பசங்க கையில இந்த கெட்டில் கார்ன்லேருந்து வாங்குன பாப்கார்ன்ஸ கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே ஃபேவரைட். எனக்கு கூட.
வெஜிடபிள் ஸ்டாலில் என்டர் ஆகிட்டோம். வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நான் வெஜிடபிள் ஷாப்ஸில் போகும்போது எல்லாமே எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே தான் தோணுச்சு. இங்கே பாருங்கள் பீன்ஸை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட இப்படி அமுங்குனா அமுங்கவே இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி கேரட்ஸும் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. நம்ம ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்னமோ இங்கே விலையெல்லாம் வந்து $1 $3 வரைக்கும் வந்து நம்மளுக்கு கூட தான் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் சிலதுக்கு ஓகேன்னு சொல்லி வாங்க தான் வேணுங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இங்கே பார்க்குறப்ப சில காய்கறி எல்லாம் வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கே நான் மோஸ்ட்லி என்ன நான் பார்த்தேன் அப்படின்னா வந்து பொட்டேட்டோஸு, பீன்ஸு, வெரைட்டிஸ் ஆஃப் பீன்ஸ் வச்சுருந்தாங்க. அது மாதிரி கலர் பொட்டேட்டோஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர், ப்ரொக்கோலி, கியூக்கம்பர், டொமேட்டோலாம் நான் வந்து பெருசாக வந்து பார்க்கல. இங்கே தான் நான் வந்து டொமேட்டோ பார்த்தேன். அப்புறம் கேரட்ஸ் இருந்துச்சு, மஷ்ரூம்ஸ் இருந்துச்சு. மஷ்ரூம்ஸும் வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஊர்லலாம் நான் வந்து நிறையா ரெட் ஆனியன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து மோஸ்ட்லி நான் வந்து எல்லாரும் நிறைய யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த ஒயிட் ஆனியன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே நான் ரெட் ஆனியன்ஸை வந்து நான் எந்த கடையிலையும் பார்க்கல. பட் ஒயிட் ஆனியன்ஸு, எல்லோ ஆனியன்ஸ்லாம் வந்து இங்கே நான் நல்லாவே பார்த்தேன். அப்புறம் செலரி ஸ்டிக்ஸு, லெட்யூஸும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லெட்யூஸும் வச்சுருந்தாங்க. எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. எதுவுமே வந்து ஒரு அமுங்குது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி இங்கே வெஜிடபிள் ஸ்டாலு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் ஸ்டாலு, இதிலெல்லாம் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து $10க்கு கம்மியாக வாங்கினா நம்மளால் கார்டு பேமெண்ட்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சப்போஸ் பிடிச்சிருந்துச்சு அதை அன்றைக்கி வாங்கணும் அப்படின்னாலும் கையில் காசு எடுத்துகிட்டு போகலை. ஏன்னா இப்போ நிறைய பேர் கார்டு பேமெண்ட் தானே பண்ணுறாங்க. கார்டு பேமெண்ட் இருக்குன்னு கையில் காசு எடுத்துகிட்டு போகிறது நிறைய பேர் கிடையாது. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சதுன்னா கார்டு பேமெண்ட் பண்ணணுன்னா $10 கொடுத்து வாங்கி தான் ஆகணும். எப்படி ஒரு நல்ல ட்ரிக் இல்லை. இன்னொன்று என்னென்னா எனக்கு பயங்கரமான ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா ஒரு கார்லிக்கோட விலை வந்து $2.5. அதாவது ஒரு முழு கார்லிக்கோட விலை வந்து $2.5. எவ்வளோ ஒரு அதிகமான காசு இல்லை. இப்போ டைம் வந்து 12:40 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எல்லா கூட்டமும் அப்படியே குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ அளவுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படியே குறைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு லெமனேட் ஷாப் இருந்துச்சு. ஸோ கையில் வந்து ஒரு ஸ்ட்ராபெரி லெமனேடு வாங்கிட்டு அப்படியே கையில் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சமாக தேவையான குக்கீஸு, சில ப்ரெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வாங்கி கையில் எடுத்துக்கிட்டோம். சரி ஷாப்பிங் போதும் அப்படியோடு முடிச்சாச்சு. இன்றைக்கி ஷாப்பிங் போதும்னு நாங்கள் வந்து முடிச்சாச்சு. இந்த ப்ரொக்கோலி வெயிலில் வாடிடுச்சின்னு நினைக்கிறேன். ரொம்ப வதங்கி தான் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் இருந்த அந்த ஷாப்ஸ் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டு நடந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். ஃப்ரூட் ஸ்டால்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நான் 2 ஃப்ரூட்ஸ் தான் இங்கே நிறையா நான் பார்த்தேன். ஒன்று வந்து பீச்சஸ், இன்னொன்று வந்து ப்ளூபெரிஸ். இதுதான் நான் நிறையா பார்த்தேன். முந்தியெல்லாம் நான் நிறைய பெரிஸ் பார்ப்பேன். ஆனால் இப்போ வந்து என்னமோ தெரியல, நான் அந்த ஒரு பெரி தான் வந்து ப்ளூபெரிஸ் மட்டும்தான் இங்கே நான் வந்து இப்போ நிறையா பார்த்தேன். பாருங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 1 ஆக போதா, எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே டைம் வந்து கொஞ்சம் பங்க்சுவலாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே திருப்பி ரிட்டர்ன் அடிச்சிருவோமா, நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பாருங்கள் பாதி ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடுத்து வச்சுட்டாங்களா எல்லாத்தையுமே. வாங்க என்னோடய ஃபேவரெட்டை நான் காட்டுறேன். இப்போ ஒரு 360 டிகிரியில் பார்ப்போமா, அப்படியே ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு என்னமோ தெரியாது, இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நான் இப்படி தான் பார்ப்பேன். இந்த இடத்துல வந்தேன்னா நாங்கள் பிராம்ப்டன்னு எழுதியிருக்குல்ல அந்த இடத்துல நின்றுட்டு இப்படி ஒரு சின்னதாக ஒரு சுற்றி பார்த்துட்டு தான் வருவேன். அது என்னமோ தெரியல, எனக்கு அது வந்து பிடிக்கும். இதுக்கு பக்கத்துலேயே வந்து கேஜ் பார்க்குன்னு ஒரு பார்க் ஒன்று இருக்குது. அங்கே பிள்ளைங்கள்லாம் நல்லா விளையாடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளேஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு பாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசியம் ஆர்ட் கேலரி ஒன்று இருக்குது. நல்லா இருக்குல்ல, இது பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே வந்து நிறைய இந்த சம்மர்லலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நிறைய செடிஸ்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய செடியெல்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் செண்டிப்பூ வந்து இங்கே நிறைய இருந்துச்சுங்க, இன்னுமே நிறையா இருந்துச்சு. நான் கொஞ்சம் தான் கேப்சர் பண்ணேன். பார்க்கவே ஒரு மாதிரி அழகாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இதுதான் நான் சொன்ன அந்த ஆர்ட் கேலரி. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.